சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். இது நிஜங்கள், தீர்வுகளுக்கான களம். கொஞ்சம் இருமுனாலும் தும்முனாலும் 2 நாள் லேசா ஜுரம் அடிச்சால டாக்டர் கிட்ட போகலையான்னு கேட்பாங்க. ஆனா சில விஷயங்கள் டாக்டர்களுக்கே சவாலா அமைஞ்சிருது. இன்னைக்கு அப்படி 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், அது என்னன்னு பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். அவருக்கு வயது 35. யாருக்கும் இல்லாத அளவில் பிளட் பிரஷர் என்னும் உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். பிளட் பிரஷர் மீட்டர் கூட குழப்பமடையும் அளவிற்கு குறைந்தபட்ச ரீடிங் 290 இருக்கிறது. இவரது பிபியை குறைக்க முடியுமா? என்னோட பேர் பாலமுருகன். நான் பேசுறது எல்லாம் நிஜம். பாலமுருகன், சொல்லுங்க. வந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். 35 வயது உங்களுக்கு ஆகுது. ஆமாங்க. நீங்க பேசிக்கலி ஒரு ஃபார்மசிஸ்ட். எஸ், ஃபார்மஸ். ஃபார்மசிஸ்ட் சொல்லும்போது டாக்டரோட கையெழுத்து பேஷண்ட்டுக்கு சத்தியமாக புரியாது, ஆனால் ஃபார்மசிஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நீங்கள் மருந்து கொடுக்கும்போது எந்த மருந்து எதுக்கு கரெக்டாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இன்னும் வெரி வெல். ஆனால் உங்களுடைய வியாதி நீங்கள் சொல்கிறீங்க, அது இது வரைக்கும் யாராலையும் கரெக்டாக குணப்படுத்தவே முடியல. நாட் கண்ட்ரோல்டு பை ட்ரக்ஸ், எனி ட்ரக்ஸ். அப்போது பார்த்தீங்கன்னா பிபி, அந்த பிபி சொல்லும்போது டு அன் எக்ஸ்டென்ட் இருக்கு. பிராங்கடிஸ்ன்னு சொன்னாங்க. ஆமாங்க. அது வந்து கன்சிஸ்டன்ட்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் கன்சிஸ்டன்ட் காஃப். சரிங்க. அதாவது ஒரு நாளைக்கு லேக்ஸ் ஆஃப் டைம்ஸ். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி அப்நார்மல். ஆமாம். பட் எனக்கு எப்போ இருமல் வந்தாலும் கண்டிப்பாக 1 இயர் வரும். பட் பிளட் வந்தது கிடையாது. ஹெமப்டைசிஸ்ன்னு போட்டு போகிறோம். ஆமாம். ஹெமப்டைசிஸ் பண்ணோன்னா டாக்டருக்கு வந்து சந்தேகம், ஏன் அதாவது எப்படி இருமுனாலும் பிளட்டு வெளியே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் பட் எனக்கு வந்துச்சு, கொட்டுச்சு. பட் இதற்கு ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர், ஐ எம் நாட் அ ட்ரங்கார்ட். சரிங்க. பட் இதை டாக்டர்ஸ் சொல்லும்போது பிபி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்போ தான் நான் பார்த்தது பல்மனாலஜிஸ்ட், அதாவது செஸ்ட் ஃபிசிஷியன்ட்டு தான் நான் பார்த்தேன். அவர் சொன்னது பிபி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தாரு. 160 இருக்குது பிபி. இட் இஸ் அப்நார்மல் தான். கிட்னியில் கிரியேட்டின் லெவல் வந்து கிட்னியில் வந்து 1.5 இருந்துச்சு. 1.4 வந்து நார்மல். 1.5 இருக்கும்போது லிட்டில் பிட் டேமேஜ் தெரியுது. உங்களோட ஏஜ்க்கு இது இட் இஸ் வெரி டூ ஹை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருமல் வரும்போது நீங்கள் பல்மனரி டாக்டர் கிட்ட போகும்போது பிபி செக்அப் பண்ணும்போது 160 இருந்தது. லோவர் சைடு 160 இருந்ததா? லைக் நான் 80-90 இருந்திருக்கு மேடம். ஒவ்வொருத்தருக்கும் 110 70 அது நார்மல் ரேஞ்ச். எனக்கு வந்து 90/60 இருந்திருக்கு. லோல இருந்து லோல இருந்திருக்கு. பட் ஸ்வெட்டிங் இஸ் அப்நார்மல். அதாவது நார்மலாக அப்நார்மல்னு சொல்லுவீங்க, அதுக்கு மேலே எப்படி சொல்லுவீங்க? ஆர்டினரி எக்ஸ்ட்ரா. அதுக்கு பேர் டயஃபோரசிஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. அப்போ எங்கள் மெடிக்கல்ஸ்க்கு வர டாக்டர்கிட்ட கேட்பேன், அவர் சைக்காட்ரிஸ்ட் தான், பட் எம்பிபிஎஸ். அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்வெட்டிங் இஸ் நார்மல் ப்ராசஸ், அதை பற்றி ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு பிபி வெறும் ஹைப்பர் டென்ஷனில் இருக்குது, வெறும் 90 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பாலா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்த எனக்கு 160 எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச்சில். பட் ஒருவேளை ஸ்ட்ரெஸ் இருந்ததா அந்த சமயத்தில்? எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி ரைட் மேடம். பட் நான் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கும்பகர்னேன். 12 hours தூங்குவேன். நைட்டு 10 மணிக்கு தூங்குனா காலையில் 10-12 மணிக்கு கூட வந்துருப்பேன். ஓகே. அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ஹவு கேன் ஹி ஸ்லீப்? நிம்மதியாக தூங்க முடியாது. தென் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, டீனர்வேஷன் தெரப்பி, அதாவது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் தான் இருக்குது. பட் இதை யாருக்கும் இன்னும் அப்ளை பண்ண கிடையாது, இன்னும் அப்ரூவல் கிடைக்கல. இது கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச்சில் எனக்கு கிட்னியில் சால்ட் கொடுக்குறாங்க. பிபி குறைவே இல்லைன்னு 10 நாள் வச்சுருந்து பார்த்துட்டு எல்லா ட்ரக்ஸும் கொடுத்துரும். அதாவது ஓவர் டோசேஜ் மீன்ஸ் 10 mg சாப்பிட்றதுல 20 மாத்திரை திங்க. அப்போ பிபி குறையில? நோ மேடம், பிரச்சனையே அதனால். தட்ஸ் வை ஐ எம் கமிங் டு திஸ் ப்ரோக்ராம். இல்லை, பட் இப்போ என்னத்தான் மருந்து கொடுத்தாலும் உங்களுக்கு பிபி குறையில பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ டிஃபிகல்ட் கேஸ் உங்களுது நம்ம சொல்கிறோம்? பிபி வர்றது பெரிய பிரச்சனை கிடையாது, கிட்னி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் உங்களுடைய ரொம்ப எப்நார்மல் கேஸ் சொல்கிறதுக்கு உங்கள் பிபி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்கள் பிபி 295 தான் மேக்ஸிமம் இருக்கணும். மேக்ஸிமம்
அவ்வளவுதான் மேடம். பிபி அப்பரேட்டஸ் அவ்வளவு apparatus 295 தான் இருக்கும். 295 அதுவும் தாண்டி உங்களுக்கு அந்த 290 இருக்கு. அன்னைக்கு நான் வந்து ஆம்புலன்ஸ்ல எல்லாம் போக கூடாது, நடந்து தானே போனேன். நீங்க டாக்டர்கிட்ட வேணா ஒரு கொஸ்டின் பண்ணுங்க, 295 பிபி இருக்கிற பேஷண்ட் நடக்க முடியுமான்னு கேளுங்க. கண்டிப்பா கிடையாது, கோமா கிடையாது. போயிடுவாங்க. நான் எப்பயும் ஹாப்பியா காலர் தூக்கி விட்டு போனேன் உள்ள, மூக்குல ரத்தம் கொட்டுது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எபிஸ்டாக்சிஸ்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சிடி ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் இட்ஸ் நார்மல். அடுத்த நாள் கிளியர் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. செகண்ட் டைம் வரும்போது எபிஸ்டாக்சிஸ் வலிஞ்சிட்டே இருக்கு, 4 hours நிற்கல. ஹாஸ்பிடல் போனீங்க, அப்போ பிபி செக் பண்ணும்போது அன்னைக்கு தான் நீங்க பார்த்த ரிப்போர்ட் 290. 290 பட் அன்னைக்கு எனக்கு கிடினஸ், டிசினஸ் எதுவுமே கிடையாது. ஒரு வாமிட்டிங் சென்சன். இன்னைக்கு ஸ்டில்னோ எப்பயுமே ஐ எம் ஃபிசிக்கலி ஃபிட் தான். அப்போ நான் எடுத்துக்கிற ட்ரக்ஸ் எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அவைலபிள் ட்ரக்ஸில் லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் தான் நான் சாப்பிட்றேன். சரி, ஒருவேளை ஃபார்மசிஸ்ட் இருக்கிறதுனால செல்ஃப் மெடிகேஷன் பண்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் கேட்குற கொஸ்டின் நியாயம் தான் மேடம். பட் ப்ராமிஸாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையே. எனக்கு டிசீஸ் இருந்தால் தான் மேடம் நான் பண்ண போகிறேன். எனக்கு ஒன்லி க்ரானிக் காஃப், அது வேணால் எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதற்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே மெடிகேஷன்ஸ் கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏசிலே இருப்பேன், 24 hours ஏசியில் இருந்தாலும் எனக்கு வந்து இருமல் வராது. சரிங்க. தட் 24/7 நீங்க ஒரு ரூம்ல அடைச்சி இருக்கீங்க, உங்களுக்கு காத்து இல்ல, வெறும் ஏசி. ஸோ வெண்ட் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் வந்து ப்ராங்கைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு சொல்றாங்க. பட் ப்ராங்கைட்டிஸ் விட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, உங்களுடைய பிபி 295 மேல ஹெப்பரைட்டிஸ் இருக்காது, ஆனா 290 வரைக்கும், அதுவும் 290 பிபி சொன்னால அந்த மனுஷன் அந்த ஹார்ட் அட்டாக்ல போயிருக்கணும். ஹார்ட் இஸ் குட். அதாவது எந்த ஒரு கார்டியாலஜிஸ்டும் நான் போகும்போது தயவு செஞ்சு எங்கிட்ட வராது, உனக்கு ஹார்ட் குட், நீ பார்க்குறது எங்களே இல்லை. நியூரோஃபிஷன் போங்கினாங்க. நியூரோஃபிஷன் போனோடனே தூக்கம் எப்படி இருக்குனாங்க. நான் தான் சொன்னேன், கும்பகர்ணன் இல்லை, நம்ம 12 hours தூங்குறவானாச்சே அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன தான் பண்ணணும், சரி கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு, நெஃப்ராலஜிஸ்ட் போனாங்க. நெஃப்ராலஜிஸ்ட் போனேன், அவர் சொன்னது 2 கிட்னி கட் பண்ணி எடுத்துடலாம், எடுத்துட்டு நியூயார்க் கிட்னி வச்சா இட் மேபி குறையலாம்னு சொன்னாங்க. இட் மேபி தான் சொன்னாங்க, மேபி கன்ஃபார்ம்டா சொல்ல கிடையாது. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரும் முக்கியமான காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்காங்கிறது கண்டிப்பாக தெரியணும், உலக மக்களுக்கு தெரிஞ்சா போதும். பட் இப்போ எனக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் வந்து மந்த்லி 6,000 எங்கள் அம்மா தான் பே பண்ணுறாங்க. எனக்கு நான் பிறந்த 7 மாதத்துல எங்கள் அப்பா இருந்துட்டார். அதை முதல்ல என்ன ஹைலைட் பாயிண்ட்டை வைக்கணும். என்னை காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்து வந்து எங்கள் அம்மா தான். இன்னைக்கு எனக்கு செலவு பண்ணி இன்னைக்கு பேரலைஸ்டு, அதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ நான் ஐ கேனாட் ஏபிள் கை இவ்வளவு ஸ்பீடாக பேசுகிறேன், இவ்வளவு பண்ணுறேன், பட் கை கால் ரெண்டுமே எழுதுருச்சு. இது திடீர்னு வந்ததா? திடீர்னு வந்து பிபினால தான் பேரலைஸ். கிட்னி டேமேஜை பற்றி மட்டும்தான் பேசணும். இப்போ பேரலைஸ்டுக்கு என்ன சொல்கிறது? நான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன், நான் அண்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கேன். தென் ஹவ் இங்கே உட்காருங்க. இது நம்ம வந்து டிசீஸ் நோய்னு சொல்ல முடியாது, இது வந்து டிஸ்ஆர்டர். இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். இது எங்கிருந்து, ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு வந்து வெறும் பிபி ப்ராப்ளம் இருக்கு. பிபினால உங்களுடைய கிட்னி பாதிச்சிருக்கு. இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அதுலயும் 100% சான்சஸ் கிடையாது. இந்த வியாதி, அந்த நோய் கிடையாது, இந்த வியாதி வந்து சரி பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் அதனால உங்களுக்கு இப்போ ஒரு கை கால் வந்து பேரலிசிஸ் மாதிரி வருது, உங்களுக்கு கை நடுங்கிட்டே இருக்கு, உங்களால நடுங்கல மேடம். பேரலைஸ்ட் ஆனதுனால இப்போ நான் நடக்கிறது இப்போ நார்மலாக, இந்த காலம் நார்மலாக வைப்பேன், இந்த காலம் என்னால் வைக்க முடியாது. உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் தட் ஃபீல்? எஸ், அது நம்னஸ் இருக்கு. அதான் 1.5 years ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு போய் டாக்டர் காமிச்சிங்களா? எஸ். எதுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க? பிபி ஹையா இருந்துச்சு, அதுக்காக இருக்கு. நான் மெடிசன்ஸ் வந்து 6,000 rupees எவ்ரி மந்த் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம். உங்களுடைய மாச வருமானம் எவ்வளவு இருக்கு? என்னோட மாச வருமானம் 0. யார் வேலை கொடுப்பா? அம்மா வாங்க. பாலாக்கு இப்படி பிரச்சனை இருக்கு. சின்ன வயசுல ஏதாவது அவர் உடம்பு சரியில்லாம போயிருக்காரா, இல்ல விழுந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு, இல்ல சின்ன வயசுல ஒரு ஜாண்டிஸோ டைஃபாய்டோ பயங்கர ரொம்ப ஹை ஃபீவர் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா, தவறான சிகிச்சை ஏதாவது பண்ணியிருக்காங்களா? சின்ன வயசுல எல்லாம் இல்லைங்க. சின்ன வயசுல காய்ச்சல், டைஃபாய்டு, நிமோனியா அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. பாலாக்கு 7 மாசம் இருக்கும்போது அப்பா தவறிட்டாங்க. அப்பா நேச்சுரல் டெத்தா இல்ல ஆக்சிடென்ட்டா? இல்லைங்க, தண்ணி எடுத்துட்டு போய் கரண்ட் ஷாக்காகி இறந்துட்டாரு. அவருக்கு எந்த மாதிரி வியாதி இல்லாம இருக்கு? இல்லைங்க. தனிப்பட்ட முறையில
7 மாத குழந்தை நீங்கள் தனியாக வளர்த்துருக்கீங்க. அப்பா அம்மா இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா. நீங்கள் என்னம்மா வேலை பார்த்தீங்க? நான் விவசாய கூலி வேலைக்கு தான் போனேன். விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ஸோ விவசாயம் செஞ்சு தான் அவர் படிக்க வச்சீங்க. படிக்க வச்சாங்க. அப்பா அம்மா டீ கடை வச்சுருந்தாங்க. ம். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அதை வச்சு படிக்க வச்சிட்டேன். இப்போ பாலாக்கு இப்படி இருக்கு. இப்போதான் பாவம் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. கல்யாணம் இவ்வளோ செலவு பண்ண வருஷம் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணி இவனுக்கு என் மாத்திரம் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி கிட்டத்தட்ட 7,000 அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. எனக்கு 6,000 செலவு பண்ணுறாங்க. எனக்கு ஃபுட்டு நான் தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட இவனுக்கு மாத்திரம் 15,000 வாங்கணும், அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா செயினையும் வச்சு அடகு வச்சு இப்போ வந்து இவங்க எனக்கு செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஒரு காடு இருந்துச்சு, காட்டையும் வித்துட்டேங்க. இல்லை, முதல்ல இதுக்கு காரணம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த டாக்டர்ஸ் நினைக்கலாம் எண்டோக்ரைனாலஜி ட்ரீட்மெண்ட் ஏன் போகலன்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா அதையும் சொல்லிடணும். சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். எண்டோக்ரைனால் டிஸார்டர்னு பார்க்கும்போது ஃபியோக்ரோமோசைட்டோமா, PHEO, ஃபியோக்ரோமோசைட்டோமா அப்படின்னு ஒரு எண்டோக்ரைன் டிஸார்டர் இருக்கு. அப்படி இருந்தாலும் பிபி ஹை ஆகும். அதற்கு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க சொன்னாங்க. எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டும் பார்த்துட்டேன். சரி, அவர் நோ எண்டோக்ரைன் டிஸார்டர்னு சர்டிஃபிகேட் பண்ணிட்டார். பாலமுருகனுடைய கேஸ் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசித்திரமாகவே இருக்கு. இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஏன் இப்படி இருக்கு, ஏன் பிபி, அதுவும் ஹெப்படைட்டிஸே ரீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிபி இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மத்தியில ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆர் சிவகுமார். தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ் டாக்டர். த்ரூ அவுட் கேட்டீங்க, எந்த காரணத்துக்கும் பிபி குறைய மாட்டேங்குது. அவரும் மெடிக்கல் டேர்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட் அவரே இருக்கிறதுனால நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் பிபி மட்டும் குறைய மாட்டேங்குது. வாட் குட் பி த ரீசன்? இவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து மோர் தென் 5 இயர்ஸாகவே இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து அவரோட பிளட் ப்ரெஷர் வந்து 160/90 இருந்திருக்கு. ஸோ ஃப்ரம் பிகினிங் லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து சாப்பாட்டில் உப்பு கம்மியாக, இரவு நல்லா 6 மணி நேரம் மினிமம் தூங்குறது, மற்றபடி எல்லாமே கண்டினியூ பண்ணியிருந்தா யூஸ்வலாக வந்து இவ்வளோ ஹை பிளட் ப்ரெஷர் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ கிட்னி வேறு பாதிச்சிருக்கு. ஸோ கிட்னி பாதிச்சினாலும் இன்னும் பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். யூ ஹேவ் டு கண்டினியூ த மெடிசன் ரெகுலர்லி. அதாவது வந்து யூ ஹேவ் டு டேக் 3 or 4 மெடிசன், 3 இல்லாட்டி 4 பிளட் ப்ரெஷர் டேப்லெட் இவர் கண்டினியூஸாக எடுக்க வேண்டியது இருக்கும். எத்தனை பிளட் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடு? 5 ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ், 5 டேப்லெட்ஸ் டெய்லி. 5 டேப்லெட்ஸ், 5 எல்லாமே டிஃப்ரெண்ட் மெடிசின்ஸ் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க 160/90. ஆமாம் சார். நீங்கள் மெடிசின்ஸ் வந்து எவ்வளோ நாள் எடுத்தீங்க? மெடிக்கேஷன் எடுத்துக்கல சார், டைரெக்டாக ஹாஸ்பிட்டலைசேஷன் சார். எதுக்காக ஹாஸ்பிட்டல் என்ன பிளட் ப்ரெஷர் குறையிலேன்ட்டு அவங்களே ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ 270, நான் வந்து 160க்கும் நான் 260 270 சொல்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கேப் தான். ஸோ பெரிய கேப், லாங் கேப் எல்லாம் விட்டு நான் போகல. அப்போ போகும்போது குளோனிடின் ட்ரக் கொடுத்தாங்க, அட்டினால் 100 கொடுத்தாங்க, ராம்பிரில் கொடுத்தாங்க, ஓகே, அப்புறம் நைட்ரசிபம் கொடுத்தாங்க, சம்டைம்ஸ் அல்ட்ராக்ஸ் மாற்றி கொடுத்தாங்க. பட் எதற்குமே கண்ட்ரோல் ஆகலைன்னு தெரிஞ்சவொன்னா டைரெக்டாக ஹைதராபாத்லேருந்து ஒரு டாக்டர் வந்தார். அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியாது. பட் கிட்னியில் சாக்கு கொடுப்போம், சாக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பிபி குறையும், இல்லைனா குறையாதுன்னு சொல்லி கிட்னியில் சாக்கு வைக்கிற ரீனல் டீனர்வேஷன் தெரப்பி. டாக்டர்னால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் ரீனல் டீனர்வேஷன் தெரப்பி பண்ணால் கண்டிப்பாக குறையும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவு. ஓகே, ரீனல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என்ன? ஆமாம் சார். ரீனல் டீனர்வேஷன் தெரப்பி பண்ணிவிட்டு காலைல நைட்டு 1 மணிக்கு டாக்டர் போயிட்டார். பட் மார்னிங் எந்திரிச்சு என்னோட பிபி லைவாக ஓடிட்டு இருக்குமில்ல சார் மானிட்டரில், அதில் பிபி மானிட்டரிங்கில் பார்க்குறேன் 100 இருந்துச்சு. அப்படியே ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ பிபி குறைஞ்சிச்சிருவேன். 8 மணிக்கு சந்தோஷப்பட்டேன். 12 மணிக்கு பார்த்தா 200 நிற்கிது. அப்போ நான் ஐசியூவில் இருக்கேன். ஓகே, நான் ஐசியூவில் இருக்கும்போதே என் பிபி குறையிறது இல்லை. இவர் எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸில், ஏன்னா அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் உங்கள் 2 பேருக்கு தான் புரியும், எனக்கும் பொதுமக்களுக்கு புரியாது. ஆனால் அவர் சொல்கிறது பார்த்தா இந்த பிபி குறையிறதுக்காக என்னென்ன மாத்திரைகள் எடுக்க முடியுமோ, என்னென்ன சிகிச்சை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பட் இது பார்க்கும்போது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் மாதிரி தெரியுதா? ஆமாம், கண்டிப்பாக அது மாதிரி தான் தெரியுது. யூஸ்வலாக வந்து பொதுவாக வந்து 99% வந்து எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 ட்ரக்கில் குறைஞ்சிரும். இவருக்கு 4 ட்ரக்கு மேலே கம்மியானாலே இட் இஸ் வெரி வெரி ரேர் ஃபினாமினன் ஒன்லி. ஸோ இவர் எல்லா டெஸ்ட்டும் கிட்னிக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் மற்றது வந்து ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணியிருக்காரு.
ஏகப்பட்ட டெஸ்ட்டும் ரீனல் பண்ணிட்டு ஆர்டரி ஸ்டெனோசிஸ் இல்லைங்கிற மாதிரி சர்டிஃபிகேட். அட் ப்ரெசென்ட் வந்து இப்போ ஆர்கன் டேமேஜ் 2 ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்கு. ஒன்று வந்து கிட்னி, நெக்ஸ்ட்டு வந்து பிரெயின். ஏன் வந்து ரெண்டுமே அஃபெக்டாக இருக்குது காரணம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருந்ததுனால கிட்னி பாதிச்சிருக்கு. அடுத்தது வந்து ரொம்ப நாளாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகாதனால வந்து பிரெயின்லையும் வந்து பாதிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து திடீர்னு வந்து ரத்த வர வந்திருக்கு, இருமல் வந்து ரத்த வர வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இண்டிகேஷன் ஃபார் டயாலிசிஸ் அட் ப்ரெசென்ட் இவருக்கு அட் ப்ரெசென்ட். ஸோ டயாலிசிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ நாளாக அவ்வளோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தோம், பிபி அவ்வளோ இருந்தோம், அதுக்கு முன்னாடி 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு, ஆமாம் அப்போ பிபி குறையாம இருக்கு. இப்போ போய் டயாலிசிஸ் பண்ண அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. டயாலிசிஸ் நீங்கள் மந்த்லி எடுக்கிறீங்களா, வீக்லி எடுக்கிறீங்களா, அதுவும் இருக்கு. கண்டிப்பாக டயாலிசிஸ்னால் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது பண்ண வேண்டியது இருக்கும். அதான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சில பொருளாதார பேருக்கு ரீதியாக வந்து வசதியும் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணால் தான் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். 4 ட்ரக்ஸ் கண்டிப்பாக வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் இவருக்கு. அடுத்தது சாப்பாட்டில் உப்பு கம்மியாக எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபேட் டயட் கம்மி பண்ணணும். பட் அவர் பார்த்தா ஒபிசிட்டியோ அல்லது எந்த சிகரெட் பிடிக்கிறதுல, தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, நோ பேட் ஹேபிட்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷருக்கு டேப்லெட் வந்து அட்லீஸ்ட் 4 டேப்லெட்டாவது தேவைப்படும். ப்ளஸ் இவருக்கு வந்து டயாலிசிஸ் தேவைப்படும். அது பட் இந்த பிபிக்கு காரணம் ஏதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? வாட் இஸ் த காஸ்? எதுக்காக இப்படி வந்திருக்கு? பிளட் ப்ரெஷர் வந்து 2 காரணம். ஒன்று வந்து பிரைமரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. பிரைமரினா ஜெனட்டிக். செகண்டரி வந்து பொதுவாக வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளத்தினால வரலாம், கிட்னியில் ப்ராப்ளத்தினால வரலாம், பிரைமரி ப்ராப்ளத்தினால வரலாம், அதுக்கப்புறம் ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வரலாம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்டாக வந்து பண்ணி பார்ப்பாங்க. யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட்ல பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அட்மிட் பண்ணி ஒரு 2-3 டேஸ் இருந்து பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். பட் இப்போ என்னன்னா அட் ப்ரெசென்ட் வந்து இவருக்கு வந்து 2 கிட்னியுமே டேமேஜ் ஆகி கிட்னி வந்து ஷ்ரங்கன் ஆயிடுச்சு, ரொம்ப சுருங்கி போயிருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஹார்ட் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துருக்கணும். அது மாதிரி பண்ணோன்னா we have to reduce the blood pressure by டயாலிசிஸ் மூலம் வாரத்துக்கு 2 நாள் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் மெடிசன் கொடுத்து பிளட் ப்ரெஷர் கம்மியாயிடும். ஸோ ஆஃப்டர் தட் we have to speak to him about renal transplantation. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பற்றி இவருக்கு பேசி அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் ஷூட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து இவருக்கு வந்து திருப்பி ரத்த பரிசோதனை, யூரின் பரிசோதனை வந்து பண்ணி பார்க்கணும். வேறு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா, பிபி இவ்வளோ அதிகமாகிறது காரணம், அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் ஒரு தடவை அவளுடைய பிபி செக் பண்ணிடலாமா? எஸ். ஓகே. Two 274/162. Oof. Just now I took the medicine. 274/162. யூஸ்வலாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்னி அப்புறம் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிபி வந்திருக்கு. ஓகே. குட் பி a reason. 50 பேரில் வந்து ஒரு 47-48 பேர் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு 2-3 மெடிசன் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை, நான் கேட்குறேன், ஒரு வேளை இவருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் பிபி அதிகமாகிட்டு இருக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கிட்னி ஷங்கனால கண்டுபிடிக்க கஷ்டம். என்ன காரணம், என்ன கிட்னியில் வேறு என்ன ப்ராப்ளத்தினால வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போ கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா கிட்னி ஷங்கன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது டயாலிசிஸ் பண்ணணும் வாரத்துக்கு 2 நாள். கண்டிப்பாக. அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு அந்த டயாலிசிஸ் பண்ணி ஒரு 6 months, அட்லீஸ்ட் 6 months கழிச்சு. பட் அதுக்கும் you have to wait donor. For that reason only I told 1 year waiting period. பாலமுருகன், நீங்கள் டாக்டர் கிட்ட இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, இப்போ என்னோட யூரினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் அச்சுவல் நான் எப்பயும் போகிற மாதிரி தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு யூரினில் வந்து அடைச்சிக்கிட்டதோ இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ வந்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் ஐ எம் ஸோ ஹெல்த்தி. ஓகே. பட் கிட்னி டேமேஜுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ போய் நான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் டயாலிசிஸ் மெயினான ரீசன் வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆக மாட்டேது. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அது திடீர்னு வந்திருக்கு. ஸோ அது மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஹார்ட் வீக் ஆகிடும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ ஹார்ட்டோட ஆர்ட்ரிஸ் எல்லாம் திக்கண்டாக இருக்குன்னு உங்கள் கார்டியாலஜிஸ்ட் நிறைய சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹார்ட் பம்பிங் தான் சொல்லியிருக்க தவிர ஹார்ட்டுக்குள்ளே ரத்தக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, நிறைய பண்ணியிருக்காங்க சார், ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே கார்டியாலஜிஸ்ட் எங்கிட்ட வர வேணாம்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு எங்கிட்ட வர வேணாம், நெஃப்ராலஜிஸ்ட் மட்டும் பாருங்கள். கார்டியாலஜிஸ்ட் இன்டெரக்ட்லி டெல்லிங் இஸ் நீங்கள் வந்து டயாலிசிஸ் போய் பண்ணுறது பெட்டர். டயாலிசிஸ் பண்ணால் தான் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். பிளட் ப்ரெஷர் கம்மியாகனா தான் உங்களோட ஹார்ட்டோட ரத்த கலையெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது, ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். சரி, என்னோட ஏஜ் 35. கரெக்ட்.
பட் இந்த ஏஜ்லேயே டயாலிசிஸா, இந்த ஏஜ்லேயே பிளட் ப்ரெஷர் இவ்வளோவா அப்படின்ட்டு என் மனசே ஏக்கம் இருக்குல்ல சார். புரியுது, அதற்கு but lakhs இது- of rupees நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இது மேடத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லிக்கிறேன். நான் டயாலிசிஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன் மேடம். என்கிட்ட இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான் சொத்து இப்போதைக்கு. இல்லை அதுதான், ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேரும் யோசிச்சு பார்க்கணும். 35 வயது மட்டும்தான் ஆகுது. மனைவி இப்போதான் கர்ப்பமாக இருக்காங்க. அவரை நம்பி ஒரு மனைவி ஒரு தாய் இருக்காங்க. இப்போதுக்கு வருமானம் எதுவுமே இல்லை. சொன்ன மாதிரி அம்மாவுடைய நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று வெளியில் வச்சுட்டு தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டுருக்கோம். இன்னொன்று ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. இந்த நேரத்தில் மனைவி குழந்தை தாய் பார்த்துக்கிறதா இல்லை தன்னுடைய உடல்நிலை பார்த்துக்கிறதா, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் இதை பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு பிபி இருக்குது, பிபி குறைய மாட்டேங்குது, அதனால தான் அவருக்கு கிட்னியில் ப்ராப்ளம். இப்போது டாக்டர் சிவகுமார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவருக்கு டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 நாள் பண்ணியே ஆகணும். அப்புறம் ரெனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த அளவுக்கு வசதி கிடையாது பாலமுருகனுக்கு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? எவ்ரி ட்ராப் மேக்ஸ் an ocean சொல்லுவாங்க. பண்ணுங்க, ஒரு வாழ்க்கை கொடுங்க. இவருக்கு மட்டுமல்ல, கஷ்டப்பட்ட வளர்த்த தாய், இவரை நம்பி வாக்கப்பட்டு வந்த மனைவி, இவரை நம்பி இந்த உலகத்துக்கு வரப்போகிற அந்த குழந்தை, நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஐ எம் ஹெல்தி, ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன், குழந்தையோட இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. பாலமுருகன், நீங்கள் அழக்கூடாது. இவ்வளோ நாள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. சச் அன் ஹெல்தி பர்சன் சொன்னீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அழக்கூடாது. தாராள மனசு பண்ணி கொடுங்க, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. மெடிக்கலி எல்லாருக்கும், மெடிக்கல் ஃபீல்டில் அத்தனை பேருக்கும் ஒரு சவாலாகவே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. 1 in 20 million, ஞாபகம் இருக்கட்டும், 1 in 20 million தான் இப்படி ஒரு விசித்திரமான விசேஷம் நம்மளால பார்க்க முடியுது. பரத் அவர் பேர். பரத் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பரத்தின் தாய் இங்கே வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசுவோம். பிரிஜோரியா என்பது ஒரு வகை மரபணு சார்ந்த குறைபாடு. 2 கோடி பேர்களில் ஒருவருக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. பெரிய தலை, அகலமான கண்கள், சிறிய தாடை, கூரான மூக்கு, இவைகளோடு கண் இமைகள், புருவம் ஆகியவை இல்லாதது இந்த குறைபாட்டின் அடையாளங்கள். மிக வேகமாக வயதாகும் நிலைமை என்பது பிரிஜோரியா என்ற வார்த்தையின் பொருள். இந்த பிரிஜோரியா நோயால் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் இந்தியாவின் பிரபல நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் பா என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். உலகத்திலேயே சுமார் 400 பேருக்கு மட்டும்தான் இப்படி இருப்பதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இந்த குறைபாட்டுடன் ஒரு சிறுவன் இருக்கிறான். என் பேர் ராணி, காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் சொல்வதெல்லாம் நிஜம். வணக்கம்மா. வணக்கம். பரத்க்கு என்ன வயசு? 16. 16. பரத்க்கு 16 வயசு. 16 வயசு ஆகுது. பரத் இங்கே கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுகிறேன். மருத்துவ ரீதியாக ரொம்ப விசித்திரமான விஷயம் இதை சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த வியாதி தெரியவே தெரியாது. இப்படி ஒரு வியாதி இருக்கக்கூட தெரியாது. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அவர் வளர்க்கும் போது? எங்கன்னா வெளியில் கூட்டுன்னு போனோன்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது? ஒரு 3 மாதம் குழந்தையிலேருந்து இருக்குது. வித்தியாசம் என்ன பார்த்தீங்க? மற்ற 3 மாதம் குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது பரத் பார்க்கும்போது என்ன வித்தியாசம் தெரிஞ்சுது? என்ன வித்தியாசம்னாக்கா, அவனுக்கு கையெல்லாம் அப்படியே ஷைனிங்காக மினுமினுன்னு இருக்கும். தலையில் முடியெலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக குழந்தைங்க இப்படி படுத்துட்டு இருந்தால் கொட்டும். இந்த குழந்தைக்கு வந்து அப்படியே நீட்டாக ஃபுல்லாக கொட்டிகிட்டு வந்தது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் முடி அப்படியே கொஞ்சம் கம்பி மாதிரி மெலிசாக ஆகிடுச்சு. முடி நிறைய இருந்தது முடியை. அது அப்படியே கம்பி மாதிரி மெலிசாக ஆயிடுச்சு, ஒரு செம்மண் கலரில். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னும் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு உடனே பேபி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். 3 மாதம் குழந்தை? 3 மாதம் குழந்தையிலே. ஓகே. பேபி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போனாக்கா ஃபுல் செக்கப் பண்ணாங்க. செக் பண்ணி அவனுக்கு சத்துலாம் குறைவாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. தலையெல்லாம் டேப்பு வச்சு அளந்து பார்த்தாங்க. ஒருவேளை தலை வளருதோன்னு சொல்லிட்டு வயசெல்லாம் கேட்டாங்க. கரெக்டாக சொன்னோம். வயசுக்கு ஏற்ற தலை தான் இருக்குது. ஒருவேளை தலையில் நீர் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு அப்புறம் அவங்களே செக் பண்ணி சொல்லிட்டாங்க. திரும்ப சென்னை ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கேயும் அதே போல் தான் சொன்னாங்க. சத்து குறைவு மட்டும் சொன்னாங்க. ஆமாம், சத்து குறைவு மட்டும் சொன்னாங்க. சத்துணவு இதில் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சின்ன குழந்தை இருந்ததுனால இந்த குழந்தைக்கு என்னால் பார்த்துக்க முடியல. அந்த குழந்தைய வச்சு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆள் யாரும் இல்லை, அதனால் நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்.
வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு மருந்து எல்லாம் கொடுத்தீங்களா கரெக்டாக? மருந்தெல்லாம் எதுவும் எழுதி கொடுக்கல அவனுக்கு. மருந்தெல்லாம் சத்து உணவு குறைவாக இருக்கிறதுனால வேற ஏதாவது அவருக்கு இந்த சத்து மருந்து கொடுங்க, இந்த டானிக் அதிகமாக கொடுங்க? அந்த மாதிரி எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் டானிக்லாம் அதிகமாக இந்த மாதிரி சத்து குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் எதுவும் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்ததில்ல. அவனுக்கு சாப்பாட்டில் வந்து அதான் காய்கறி வெஜிடபிள் அந்த மாதிரி இதுவாகவே கொடுங்க, பழம் இந்த மாதிரி. பரத்துக்கு அப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க. பரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்கான், ஓகே, பரத்துக்கு அடுத்தது ஒரு குழந்தை இருக்கும். சரி. அப்போ 2 குழந்தைங்களுக்கு மத்தியில் பரத் இருக்கும்போது இவன் ரொம்ப வித்தியாசமாகவே வளர்றானே அப்படி நினச்சிங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி நினச்சதில்லை. இல்லை, பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இவன் ஒருத்த மட்டும் இந்த மாதிரி இருக்கானேன்னு மனசில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கல்ல மேடம், அதனால் அந்த மாதிரி ஒரு மனசில் கஷ்டம். இப்போ எங்கன்னா வெளியில் கூட்டின்னு போனால் தான் அந்த கஷ்டம் வரும் எனக்கு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வராது. பரத் வர சொல்லலாமா? வர சொல்லு. பரத் வாங்க. வணக்கம் பரத், உட்காருங்க. பரத், மெடிக்கலி உங்களுக்கு இருக்க வியாதி பேர் பஜோரியா. ஆனால் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, படிக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய பெரிய கனவு இருக்கு. என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிஎஸ்சி அக்ரி பண்ணணும். விவசாயத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு, அதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிராம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நகரை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கே கிராமப்புறமாக அந்த விவசாயம் இல்லாமல் போயிடணும் ஒரு சின்ன பயத்தில் எக்ரி பண்ணிட்டு மக்களுக்கு சொல்லணுமா? ஆ, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க இப்போ? 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே பரத், ஏன்னா அம்மா உங்களை பார்க்கும்போது அம்மாவுக்கு நீங்கள் வித்தியாசமாகவே தெரியல. ஆனால் பள்ளிக்கூடத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்ககிட்ட சகஜமாக பழகுறாங்க, என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் சகஜமாக பழகுறாங்க. பழகுவாங்க. நல்லா படிப்பீங்களா? ம், ரொம்ப நல்லா படிப்பீங்களா இல்லை சுமாராக படிப்பீங்களா? சுமாராக தான் படிப்பேன், இங்கிலீஷ் அவ்வளோவா. சுமார் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா படிப்பீங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஏதாவது மருந்து கொடுத்துட்ருக்கீங்களா? கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்களா? இப்போ எதுவும் கொடுக்கல. இப்போ எதுவும் கொடுக்கல. இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் வந்து அவர் நல்லா இருக்காரு, நல்லா படிக்கிறாரு, அப்படி விட்டுடுங்க சொல்கிறாங்களா? டாக்டருங்களாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸ்கூலில் போய் கேட்டோம்னா நல்லா தான் படிக்கிறான், அவன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவன் நல்லா படிக்கிறான், அது போதும், அந்த அளவுக்கு படிச்சது, அந்த அளவுக்கு போதும். அவருடைய அண்ணன் தம்பி அவங்க எல்லாரும் அவங்களாம் நல்லா இருக்காங்க. அவங்க அப்பா எப்படி? அவங்க அப்பாவும் நல்லா தான் இருக்காரு. ரொம்ப செல்லமாக கொடுக்குறாரா? ம். பரத், உங்கள் மனசில் என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன அந்த மாதிரி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. எல்லாரும் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கா, இல்லை நீங்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? பரத், எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோம் பரத். நீங்கள் தான் ஸ்பெஷல், கடவுளுக்கு ஸ்பெஷல் சைல்டு நீங்கள். அதனால தான் கடவுள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவனே நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கேன். இல்லைன்னா உங்கள் அம்மா பாருங்கள், என்ன பாருங்கள், இங்கே இருக்கிற அத்தனை பேர் பாருங்கள், பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யூ ஆர் ஸ்பெஷல் அப்படி நினச்சிக்கிங்களேன். நீங்கள் உங்களை தாழ்த்தப்பட்டு என்றைக்குமே பேசக்கூடாது. அப்படின்னு என்னை பார்க்கும்போது விசித்திரமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாலும் என்ன சொல்லணும்? ஐ ஆம் அ காட்ஸ் சைல்டு, காட்ஸ் ஃபேவரட் சைல்டு அப்படி சொல்லிடணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு கிடையாது. எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அறிவு வேறு யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு மனதைரியம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கணும். கண்ணாடியில் பார்க்கும்போது ஐ ஆம் த பெஸ்ட் அப்படி சொல்லிடுங்க, சரிங்களா? பிஎஸ்சி எக்ரி முடிச்சுட்டு நீங்கள் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லணும் விவசாயம்லாம் எப்படி செய்யணும்னா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சரிங்களா? வீட்டில் யாருக்கு நீங்கள் ரொம்ப செல்லும்? அப்பா அம்மா 2 பேருக்குமே சொல்லுவேன். அண்ணனா தம்பியா? அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான். 2 பேருக்கு செல்லமா நீங்கள்? அப்பா அம்மா ஓகே, ஆனால் அண்ணன் ரொம்ப பிடிக்குமா இல்லை தம்பி ரொம்ப பிடிக்குமா? 2 பேருமே பிடிக்கும். யார் அதிகமாக சண்டை போடுவா? தம்பி. தம்பி தானே. எதுக்காக சண்டை? பென்சில் பென் அதுக்கு தானே. தெரியும், அது என் வீட்லேயும் இருக்குது. பென் காணாமல் போச்சுன்னா அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான், தெரியும்ல? இப்போ தான் சிரிக்கிறீங்க பாருங்க. உண்மையெல்லாம் வெளியில் வரும்போது யார் எடுத்துகிட்டு போகிறது, அவரா நீங்களா? அவன்தான். தம்பி எடுத்துகிட்டு போயிடுவானா? சரி, அண்ணன் தானே, அந்த ஒரு உரிமையில் எடுத்துகிட்டு போயிடுவான். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியம் என்ன இருக்குது? அவன் நல்லா படிக்கணும், நல்லா
எல்லாரும் மாதிரி நல்ல பேர் எடுக்கணும். நல்ல பேர் எடுக்கணும். கண்டிப்பாக நல்ல பேர் எடுப்பாருமா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கீங்க, அப்படி இருந்தும் பையன் எப்படி இருந்தாலும் என் பையன் தான், நான் அவனை நல்லபடியாக வளர்ப்பேன், நான் ஒன்று தாட் இருக்கு பாருங்கள். எந்த வித்தியாசம் இல்லாமல் நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கோம், வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு தாய்க்கு எல்லா குழந்தை ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவ்வளோ நல்லபடியாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க. முதல்ல உங்களை பாராட்டணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசி, நீங்கள் போய் விளையாடுங்க. ராணி, பரத் அவ்வளோ பிரைட் குழந்தையா இருக்கா, நல்லா படிக்கிறான், அவனுடைய ஆசைகள் நிறைய இருக்கு. படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், அதெல்லாம். இந்த மாதிரி வேற குழந்தைங்க உங்க கிராமத்துல இல்ல உலகத்துல வேற எங்கேயாவது நீங்க போற இடத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ராணி, நீங்க இப்படி வேற இடத்துல குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து 2 கோடி மக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு குழந்தை பிறக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பையன் ரொம்ப புத்திசாலி, நல்லா படிக்கிறான், நீங்க ரொம்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வீட்லயே இருந்தும் குழந்தைக்காகவே வீட்டில் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியுது. வேலைக்கு போக மாட்டேன், ஏன்னா அவனை பார்த்துக்கிறதுக்காக நல்லாவே தெரியும். ஒரு தாய் மனசு என்ன சொல்லும் நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கிராம பக்கம் இருந்தாலும் அவ்வளோ குழந்தைங்க கவனிச்சுட்டு நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ராணி, உங்களுக்கு நன்றி. அவ்வளோ தூரம் வந்தீங்க, பரத் அழிச்சிட்டு வந்தீங்க. ஸோ உங்களுக்கு நன்றி. நன்றி. ஒரு பாசிட்டிவ் தாய். ஏன்னா ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைங்க ஒரே சமம் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு ராணி அப்படிதான். பரத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருந்தாலும் 2 கோடி மக்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு குழந்தை பிறக்கணும் உலகத்திலேயே தெரியும். பரத்தோடைய ப்ராப்ளம் ஜெனட்டிக் டேர்ம்ஸில் பஜோரியா சொல்லுவாங்க. இது பற்றி பேசுறதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் இங்கே வந்திருக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஸ்ரீகுமாரி ஸ்ரீசைலபதி மேம், தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். நமஸ்காரம் மேம். 2 கோடி குழந்தைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், பஜோரியா. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குன்னு கூட தெரியாது. இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படி சொல்லும்போது வாட் எக்ஸாக்ட்லி டஸ் இட் மீன்? நம்மளோட மரபியல் இன்ஃபர்மேஷன் மொத்தம் ஒரு செல் அணுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் சுமார் 3 பில்லியன் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அது 23 சாப்டர்ஸாக பதிவு பண்ணி இருக்கு. ஸோ எளிமையாக சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். இந்த 23 சாப்டர்ஸில் ஒரு ஸ்மால் டைப்போ எரர், அதாவது இந்த ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தாக்கா ஒரு ஸ்மால் டைப்போ எரர்னால் ஏற்படக்கூடிய ஒரு டிஸார்டர் தான் ப்ரிஜோரியா. லக்கிலி இது வந்து ரொம்ப ரேராக இருக்கிறது, வெரி எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர். இன்னும் மேற்கொண்டு சொல்ல போனோம்னா இது ப்ரீஜோரியா. ஜோரியா மீன்ஸ் இட்ஸ் அ க்ரீக் வேர்ட். ப்ரீமெச்சூர் ஏஜிங். அதனால இதுக்கு வந்து ஏஜிங் அட் எ ப்ரீமெச்சூர் டைம். இப்போது இந்த ஜீன் வந்து 2003 அந்த டைமில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2003 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2003. ஆனால் இந்த டிசீஸ் பற்றி உள்ள விவரங்கள் எல்லாம் வந்து மோர் தென் 130 years பேக் தே ஹவ் டிஸ்கிரைப்ட். அண்ட் ஸோ இது வந்து ப்ரிஜோரியா விட இன்னொரு சிண்ட்ரோமாக கூட வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸார்டர் 130 இயர்ஸ்க்கு அப்புறம் 2003, அதாவது ஹோல் ஜீனோம் ப்ராஜெக்ட் முடிஞ்சதும், அதாவது இந்த 23 சாப்டர் பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஏ இருக்குது, எந்த இடத்துல டி இருக்குது, இந்த மாதிரி. ஸோ அது பேராகிராஃபாக, அது நான்சென்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ண இடத்துல இந்த ப்ரிஜோரியா ஜீன் எந்த குரோமோசோமில் இருக்குது, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் வந்து 2003 கண்டுபிடிச்சதுனால அந்த ஜீன், நார்மல் ஜீன் வந்து அந்த செல் அண்ட் நியூக்ளியஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரேஷன் காப்பாற்றும். பட் இந்த மியூட்டேஷன், அதாவது ஒரு சின்ன அந்த சேஞ்ச், டைப்போ எரர் நடந்தப்போ ரொம்ப அன்காமனாக நடக்கும். தட் இஸ் வை 1 in 20 million இருக்குது. இப்படி நடந்தப்போ அந்த ஜீன் வந்து நார்மல் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணாமல் தெர் வில் பி ஏ அன்ஸ்டெபிலிட்டி இன் தி நியூக்ளியஸ். இப்போ செல் இருக்குன்னா அது உள்ள வந்து இந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் ஒரு நியூக்ளியஸ்ன்ற ஒரு என்க்ளோஷரில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இன்டிகிரிட்டி, செல்லுலார் இன்டிகிரிட்டி போகிறதுனால தெர் வில் பி அ ப்ளீடிங் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இன் டு த செல். ஸோ ப்ரீமெச்சூர் ஏஜிங் நடக்கிறது. ஸோ அந்த ஜீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மெல்லமாக இவங்களுக்கு வந்து அந்த எந்த குழந்தைக்கு இருக்குது, எந்த குழந்தைக்கு இந்த ஜீன் மாற்றம் இல்லை அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா
130 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் குழந்தைங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி 2003 தான் இதுக்கு காரணம் என்னென்ன, எதனால இந்த மாதிரி ப்ரிஜோரியா சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீமெச்சுவர் ஏஜிங், அது எதுக்காக வருதுன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம், அம்மா நான் நலம் நீ சுகமா அப்படி எழுதும்போது கொஞ்சம் மாற்றி அம்மா நீ சுகம்க்கு பதிலாக அம்மா சுகம் நீ நான் நலம் இங்கே அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதுகிறோம். எஸ், அதுக்கு தான் ஜெனட்டிக் டேர்ம்ஸில் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஜீன் லேமினே அப்படின்ற ஒரு ஜீன் வந்து நார்மல் ப்ரோட்டீன் பண்ணுறப்போ அந்த நியூக்ளியஸ்க்கும் செல்க்கும் உண்டான ஒற்றுமை இருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த ஒற்றுமை இல்லாதப்போ அது வந்து செல் கண்டென்ட், அந்த நியூக்ளியர் கண்டென்ட் எல்லாம் லீக் ஆகி அந்த செல்க்கும் நியூக்ளியஸ்க்கும் கம்யூனிகேஷன் கம்மி ஆக ஆக அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இட் வில் பி ஷோயிங் தி டிஃபிகல்ட். ஸோ இப்போ நம்ம பரத் பார்க்கும்போது பரத்துக்கு 16 வயசு மட்டும்தான் ஆகுது. ராணிக்கு வந்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, அவன் கீழே விழுந்தா அவனோட பாதிப்பு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்கள் இப்போ கூட தனியாக அவனை வந்து நடக்க வைக்கிறதோ, ஒரு ஸ்லோப்பில் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு கூட ஒரு துணையை கொடுத்து அனுப்பினா நல்லது. ஏன்னா விழுந்தா திருப்பி அந்த ரிப்பேர் மெக்கானிசம் ரொம்ப கஷ்டமாகும். நடக்கும்போது விழுந்துடுறானா திடீர்னு, ஸோ அதை தான் டாக்டர் சொல்கிறாங்க, ஏன்னா எலும்பு கொஞ்சம் வீக் ஆகிடும் போக போக. ஸோ அந்த எலும்பு வீக் ஆகும்போது கீழே விழாமல் அவரை நீங்கள் பார்த்துக்கணும். கூட யாராவது துணை இருக்கட்டும், அது நல்லாயிருக்கும். நீங்கள் தான் வீட்லேயே இருக்கீங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஆசிரியர்கிட்ட பேசிட்டு கூடவே யாராவது இருந்தாங்கன்னா, மற்றபடி நார்மலாக இருக்காரு. டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் நான் பாதுகாப்பாக அனுப்பிச்சி விடுவேன். அங்கே ஸ்கூலாண்ட போனோடனே டீச்சர்ஸுங்க வந்து பசங்களாண்ட சொல்லி பாதுகாப்பாக பரத்து வந்தால் தூக்கிட்டு வந்துடுங்க, அவன் பேக் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. 16 வயசில் வயசு அதிகமான மாதிரி அவங்களுக்கு தோணுமா? Do they feel that they are aged? நான் அவனோட கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னால் பேசினேன். he was very confident. ஸோ அந்த ப்ராப்ளம் விட அவன் வந்து அந்த நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ், கார்டியாக் கேர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவனுக்கு சப்போர்ட் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். அம்மா கிட்ட பேசும்போது ராணி எந்த சத்து உணவு எந்த மெடிகேஷன் அவருக்கு கொடுக்கல? எதுவும் கொடுக்கல, எதுவும் கொடுக்காம வீட்டில் இருக்க காய்கறி எல்லாம் சாப்பிட்டா போதும். பால் இதுதான். Don't you think he needs medication? Osteoporosis நீங்க சொன்னீங்க. Osteoporosis சொல்லும்போது முதல்ல உங்களுடைய முட்டி வலி, கை முட்டி வலி, stiff joints அப்படியே even the blood vessels get stiffened, the atherosclerosis, the stiffening of the arteries. So cardiac, they have to go to a proper routine checkup for cardiac care and the paralysis management பண்ணக்கூடிய டாக்டர், போன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி வந்து routine care and vigilance ரொம்ப important so that there is no mishap and the quality of life. உங்க மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஏன்னா இப்படி ஒரு நோய் இருக்கும்போது அவருக்கு முட்டி வலி, கை வலி எல்லாமே வந்து நம்ம குளிர் காலத்தில் இருக்கும்போது எப்படி ஸ்டிஃப் ஆகிடும், கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் பாருங்க, மூமெண்ட்டே இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எலும்பில் துரு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. ஜாயிண்ட் வந்து கை இப்போ நம்ம முட்டி வந்து ஈஸியாக ஃப்ரீயாக மூவ் பண்ணுறோம், அவர் அதை மூவ் பண்ணும்போது வலிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே கால் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால அந்த டிஸ்லொகேஷன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா மருத்துவமனை ரீதியாக அவருக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க, அப்புறம் ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. உடம்பு வலி இருக்கும், எலும்பு வலி இருக்கும், அதெல்லாம் அவர் கஷ்டப்பட வேண்டாம் இல்லைங்க. அதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு போய் எல்லா டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். அவருடைய கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும், வலி குறைக்கிறதுக்காக அவர் ஒரு வேலை வாயால் சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு வலி இருக்குன்னா சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வலி இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னென்ன பண்ண முடியும் அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னு விரும்புகிறீங்களா? என்ன கேட்கணுன்னா, அவன் வந்து நல்லா கால் இப்போ சரியில்லாமல் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ண முடியுமா, சரி பண்ணால் பழைய மாதிரி நல்லா இருப்பானா அப்படின்னு. அது கட்டாயம் பண்ண முடியும். அது தகுந்த நிபுணரை போய் பார்க்கணும், போன் ஸ்பெஷலிஸ்ட். மேற்கொண்டு அவனுக்கு ரொம்ப சிரமமான வேலைகள் இல்லைன்னா ஆக்குபேஷன், இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் விட வேறு ஏதாவது பெட்டராக ஒரு நான் அவர்கிட்ட வந்து கேட்டேங்க,
இந்த மாதிரி விவசாயம்னா உன்னால் செய்ய முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, என்னாலேயே செய்ய முடியாது, நீ எப்படி செய்வ அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயம்னா கஷ்டம் கிடையாதுமா, விவசாயம்னா மம்முட்டி கட்டப்பாறை எடுத்துன்னு போய் செய்கிறது இல்லை, இது ஒரு இடத்துல உட்காந்து செய்கிற வேலை, நான் ஒரு ஆஃபீஸராகவும் வரலாம், பெரிய இடத்துக்கு வெளிநாட்டுக்கெலாம் போகலாம், நான் இது நீ ஆசைப்பட மாட்டியா, நான் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டான். சரி, அவர் ஆசைப்படி அவரை விட்டுடுங்க. அவர் அவ்வளோ ஆசைப்படுறாருன்னா விட்டுடுங்க. ஆனால் அவரே சொன்ன மாதிரி மம்முட்டி தூக்குறதும் எல்லாமே வேலை செய்கிறதும் வாய்க்காலில் இறங்கி வேலை செய்கிறதும் அது மட்டும் பண்ணாமல் பார்த்துக்குங்க. படிக்கட்டும், படிக்கிறது ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் பெரியவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு கடினமான வேலை மம்முட்டி தூக்குறதும் ஸ்கூல் பேக் தூக்குறதும் உங்கள் கண் பார்வையிலே அவரை வச்சுக்கோங்க. கடினமான வேலைனால அவனுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது, திருப்பி விழுறதோ இல்லைன்னாக்கா அந்த ரொம்ப அந்த போனில் டென்சிட்டி அப்படின்னா அந்த கனம் குறைய குறைய அவன் வந்து கஷ்டப்படுறதுக்கு அவகாசம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து எளிமையான வேலை, மூளைக்கு சம்மந்தப்பட்டது, அவனை வந்து ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி மேத்ஸ், இந்த உட்காந்து ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி பண்ணுற தொழில் எண்ணிண்டாக்கா நல்லா இருக்கும். இந்த ப்ரொஜோரியா சொல்லும்போது நிறைய பேருக்கு இது என்ன பிரச்சனை இருக்குது, அதான் அவங்க அம்மா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனாக்கா குழந்தை விசித்திரமாக இருக்குன்னு ஒரு மாதிரியை பார்க்குறது, குழந்தை பக்கத்தில் வந்தோடனே கொஞ்சம் தள்ளி போகிறது, அவங்கள வந்து பார்த்து பயப்பட கூட பயந்த அப்படியே ஓரமாக போயிடுறாங்க. அதுதான். ஸோ அந்த கண் பார்வை கொஞ்சம் மாறணும் இல்லைங்க? எஸ், டெஃபினெட்லி. அந்த கண் பார்வை மாறணும். ஏதோ ஒரு ஜெனடிக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து சொசைட்டில கிடையாது மேம். அப்புறம் எங்கிருந்து ஜெனடிக் எஜுகேஷன் பற்றி பேசுகிறோம்? சொசைட்டியில் வந்து மரபில் சம்மந்தப்பட்ட சில டிஸார்டர்ஸ்க்கு வந்து தீர்வு இருக்கிறது எதுக்கு, இல்லாதது எதுக்கு, என்ன ஒர்க் போயின்னு இருக்கு, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியில் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃபேமிலியில் பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு கூட ஐ ஹர்ட் தட் ஹீ ஃபெல் டவுன். ஸோ அந்த மாதிரி வருமுன் காப்புன்ற மாதிரி சில ரெமெடிஸ் எடுத்துக்கணும். ஸோ தி அதர் டூ பீப்புள் ஹூ ஆர் நார்மல், நாட் ஹேவிங் டிஃபிகல்ட்டிஸ் லைக் பரத் should be taken care and they should not go for a related marriage. இப்ப நம்ம சவுத் இந்தியால பார்த்தா சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. நாளைக்கு உங்க பசங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னா அண்ணன் பொண்ணு இருக்கா இருக்கு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரொம்ப நெருங்கி ரத்த சொந்தத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் பல வகையான வியாதிகள் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொந்தம் நம்ம கூட இருக்கிறோம், அந்த உறவை விட்டு போகக்கூடாது, ஆனால் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அது மட்டும் முக்கியம் நமக்கு. ஸோ அதனால சொந்தத்தில் இம்மிடியட் அந்த ரத்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க, ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2 பேரும் இன்னைக்கு பார்த்தோம். முதல்ல பாலமுருகன் அளவுக்கு மீறி பிபி, அதே மாதிரி பிரஜோரியா பரத்தை சந்தித்தோம். பிரைட் சைல்டு, படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, விவசாயி அது கற்றுக்கணும் அது செய்யணும்னு ஆசையாக இருக்குது, வெளிநாடு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இது முழுமையாக குணப்படுத்த முடியும்னா இது வரைக்கும் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. பட் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எத்தனையோ வியாதி பார்த்துருக்கோம், குணப்படுத்த முடியாத சொல்லும்போது கண்டுபிடிச்சிருக்கோம், குணப்படுத்திருக்கோம். பிரஜோரியா இதுக்கும் ஒரு நாள் தீர்வு கிடைக்கணும், ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். மீண்டும் சந்திப்போம். ஒரு நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும், ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி 100 வேஷம் போட்டாலும் நிஜம் வெளியே வரும், ஒரு நாள் நிஜம்